போடுறாங்க. அது என்ன போறாங்கனாக்கா, அதாவது நம்பூதிரிகள் ஒரு தெருவில் நடந்து வர்றாங்க அப்படின்னாக்கா, அந்த நாடார் சமூகத்தை சார்ந்தவர்கள் 36 அடிகள் தள்ளி தான் அவங்க நிக்கணும். இல்லைன்னாக்கா தீட்டுப்பட்டுரும் அப்படிங்கிறதுக்காக 36 அடிகள் தள்ளி நிக்கணும். ஒருவேளை அவங்க நெருங்கி வர வேண்டிய அவசியம் இல்லை, மறந்தாப்புல இவன் ஒரு அடி எடுத்து இந்திர வச்சா கூட, நம்பூதிரி தவறு செஞ்சு 36 அடியில 35 அடியாக இவன் ஒரு அடி எடுத்து உள்ள வச்சா கூட தண்டனை யாருக்குனாக்கா அந்த தவறே செய்யாத நாடார் சமூகத்தை சார்ந்தவங்களுக்கு. இது நம்பூதிரி இந்த தெருவுகளில் வந்தாக்கா. அதுவே மேனன் வந்தானாக்கா 12 அடி தள்ளி இந்த நாடார் சமூகத்தை சார்ந்தவங்க நிக்கணும். இது மட்டும் இல்லாம இன்னும் அடக்குமுறைகளாக என்ன சட்டங்களை போட்டிருக்காங்கனாக்கா, நாடார் சமூகத்தை சார்ந்தவர்கள் பொதுவெளியில் வரும் பொழுது குடைகளை கொண்டு வரக்கூடாது, செருப்பு அணியக்கூடாது, ஆபரணங்கள் அணியக்கூடாது. இதையெல்லாம் தாண்டி அவங்க நான் போராட்டம் பண்றேன், நான் ஏன் கொடை எடுத்துட்டு வரக்கூடாது, நான் ஏன் செருப்பு போடக்கூடாது, நான் ஏன் மார்சில் அணியக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த சட்டங்களை மீறினார்கள் என்றால் கடுமையான தண்டனைக்கு உள்ளாக்கப்படுவார்கள். அது மரண தண்டனை வரை உண்டு என்று குறிப்பிடுகிறார்கள். அது மட்டும் இல்ல, இதை மீறாங்க, போராட்டம் பண்றாங்க, எதுக்காக? மார்சிலை அணிவதற்கு. இப்ப அந்த சமஸ்தானத்துல உள்ள அந்த பாப்பானுங்களாம் என்ன பண்றானுங்கன்னா, மிலிட்டரிய உள்ள கொண்டு வரானுங்க, ராணுவத்தை உள்ள இருக்கிறானுங்க. மார்சிலை அணிவதற்கு அந்த பெண்கள் உரிமை கோரி மார்சிலை அணிவதற்கு எதிராக அங்க உள்ள கேரளா பாப்பானுங்க மிலிட்டரிய உள்ள இருக்கிறானுங்க. இந்த அளவுக்கு